சுதந்திரத்தின் உதயம் ஆகஸ்ட் 15, 1947. பல தசாப்த கால போராட்டத்திற்கு பிறகு இந்தியா தனது சுதந்திர காற்றை சுவாசித்தது. ஆனால் ஒரு சுதந்திர நாட்டை முறையாக வழிநடத்த நமக்கு என ஒரு வலுவான சட்டதிட்டங்கள் தேவைப்பட்டது. இதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்தியாவிற்கான ஒரு தனித்துவமான அரசியலமைப்பை உருவாக்கும் பொறுப்பு இந்த சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமான வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். கடின உழைப்பு மற்றும் காலம் இந்த மாபெரும் சட்ட ஆவணத்தை உருவாக்க சாதாரண உழைப்பு போதவில்லை. பல நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்து இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஏற்ப இதனை செதுக்கினார்கள். இந்த உன்னதமான அரசியல் அமைப்பை முழுமையாக எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் ஆனது. ஏன் ஜனவரி 26ஆம் தேதியை நாம் குடியரசு தினமாக தேர்ந்தெடுத்தோம்? இதற்கு பின்னால் ஒரு வரலாற்று பின்னணி உள்ளது. 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ணா ஸ்வராஜ் எனப்படும் முழு சுதந்திரத்தை முதன்முதலில் பிரகடனம் செய்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை கௌரவிக்கும் விதமாகவே 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசு நாடாக உலக அரங்கில் நிமிர்ந்து நின்றது.